வாங்க. அதாவது அண்ணன் ரொம்ப கண்டிப்பான மனுஷன்னு சொன்னேன். நம்ம விஷயம் தெரிஞ்சா சீறி விழுவாரோ என்னமோ. அண்ணன் தப்பு செய்யறவங்களுக்கு யம தர்மராஜா, நல்லவங்களுக்கு தர்மராஜா. வெல் செட் மை டியர் சிஸ்டர். வணக்கங்க. உட்காருங்க. என் தங்கச்சிக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு கோபம் வந்துருமோங்கிற பயம் வேற. வெரி குட். அப்படின்னா உண்மையான காதல் கூட இருக்கு. என் தங்கச்சி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தரதுல ஆட்சேபணம் இல்ல. அத நான் சொன்னேன்னா ஆனா பயப்படுறாரு. நீ போய் காஃபி எடுத்துவாமா? என்ன பத்தி தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க குலத்தை பத்தியோ ஆஸ்திகளை பத்தியோ எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா அப்பாவுக்கும் உங்களுக்கும். யாரு உங்க அப்பா? மாருதி பைனான்ஸ் கார்பரேஷன் ப்ரொப்ரைட்டர் நாராயணனுங்க. முந்தானேத்து எங்க ஆபீஸ்ல ரைட் பண்ணீங்கல்ல. நான் கவர்மெண்ட் ஆபீசரா ரைட் பண்ணேன். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால உங்க அப்பாவை இன்னைக்கே பாக்குறேன். என் தங்கச்சியை மருமகளா ஏத்துக்கணும்னு அவர் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. ஒவ்வொரு அண்ணனும் செய்ய வேண்டிய கடமையை நானும் செய்யறேம்மா. உனக்காகவே பிரம்மச்சாரியா வாழ்றேன். என் உயிரை கொடுத்தாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடறேம்மா. ஓஹோ, ஆர் விஸ்வநாத் ஐடிஓ. வாங்க 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 வாங்க. ஹேய், ஐயாவுக்கு ஒரு நல்ல காபி எடுத்துட்டு வா. உட்காரலாமா? அப்ப என்ன நிக்க வச்சு பணம் எடுத்துக்கிட்டு போனவரு இப்ப இங்க உட்காரலாமான்னு என்னையே கேக்குறீங்களா? ரொம்ப வெக்க கேடு. உட்காருங்க. அப்போ அதிகாரியா வந்தேன். இப்போ ஒரு பொண்ணுக்கு அண்ணனா வந்திருக்கேன். அண்ணனா? என் பையன் ராஜேந்திரன் உங்க தங்கச்சி ரேகாவை விரும்புறான் இல்லையா? விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? யார் யாரு எப்ப கட்சியை தாண்டுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறவன் நான். என் பையன் யார விரும்புறான்னு எனக்கு தெரியாதா? அவங்க விருப்பத்தை நீங்க வரவேற்று மேரேஜுக்கு நீங்க சம்மதிச்சா போதும். ஆகட்டும் பார்க்கலாங்கிற வார்த்தையை சொல்றதும் கொள்கையை நிறைவேற்றுவேன்னு சொல்றதும் நமக்கு கைதேர்ந்த வித்தை. நான் அரசியல்வாதி தானே. இருந்தாலும் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் பிராக்டிக்கல் மனுஷன். என் மகன் ராஜேந்திரன் பிறந்ததுல இருந்து அவனுக்கான செலவு அத்தனையும் எழுதி வச்சிருக்கேன். அமுல் பவுடர்ல இருந்து பேஸ் பவுடர் வரைக்கும், இங்க் பாட்டில இருந்து நோட் புக் வரைக்கும் அவனுக்கான செலவு எவ்வளவு இருக்கும்? ஒரு 50,000 இருக்கும். அந்த 50,000 கொடுத்துட்டு என் மகன் ராஜேந்திரனை அவன் தங்கச்சிக்கு கணவனா ஆக்கிக்கங்க. அதாவது 50,000 வரதட்சணை கேட்க. நான் வரதட்சணை எதிர்ப்பு கழகத்தின் கௌரவ தலைவரா இருப்போம். நானே எப்படி கேட்பேன்? செலவுதான் கேட்கிறேன். என்னுடைய உத்தியோகத்தை வச்சு அவ்வளவு பணம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? 60 லட்சம் ரூபாயை கொண்டு போனவர் 50,000 தர முடியாதா? ஹலோ, ஒரு நாள் இதே ஆபீஸ்ல என்ன புலி மாதிரி மிரட்டவர் இப்ப பூனை மாதிரி போறத பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. இதுல லட்சம் ரூபாய் இருக்கு. கேஷ், ஒயிட் அக்கவுண்ட். இந்த கேஷ்ல என் பையன் செலவுக்காக 50,000 என்கிட்ட கொடுத்துட்டு பாக்கி 50,000 உங்க தங்கச்சி கல்யாணத்தை நடத்துங்க. இதுக்கு பிரதிபலனாக உங்க மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்குவேன்னு நினைக்கிறீங்களா? அது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஆல் ரைட். பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் தங்கச்சி மேரேஜ் நடத்துறேன். ஓகே, உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் கொண்டு வந்து கொடுத்தா மேரேஜ். இல்ல அது நடக்காது. அண்ணா, என் திருமணத்துக்காக நீ மத்தவங்க கிட்ட தலை வணங்குறது எனக்கு இஷ்டம் இல்லைன்னா. தலை வணங்காமலே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வழி கிடைச்சிருக்குமா? நான் ராஜினாமா பண்ண போறேன். அண்ணா. ஆமாம்மா, நான் வாலண்டியரா ரிட்டையர் ஆனேன்னா ப்ராவிடன்ட் ஃபண்டும் கிராஜுவேட்டையும் சேர்ந்து 50,000 ரூபாய் கிடைக்கும். அதுல உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். வேண்டாம் அண்ணா. என்ன விரும்புறவ பணம் தான் பெருசுன்னு நினைக்கும் போது அதுக்காக உங்க வேலையை ராஜினாமா செய்யறது நல்லா இல்லண்ணா. பாரம்மா, இதெல்லாம் உன்னுடைய நன்மையை முன்னிட்டு தாமா செய்யறேன். அண்ணா, எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதுமா. எனக்கு நீயும் உனக்கு நானும் தவிர வேற யார் இருக்காங்கம்மா? உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேலை மட்டும் இல்லை, தேவைப்பட்டா என் உயிரையே கொடுப்பேன்.